நான் பணக்காரன் ஆனது காரணமே வந்து சிவசங்கர் தான். எப்படி பணக்காரன் நான் சொல்றேன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய வசதிங்கிறது என்னன்னா ஆரோக்கியமா இருக்கிறது. என்னுடைய ஆரோக்கியம் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் கொண்டு போகணும்னு எனக்கு வந்து ஆசை, எனக்கு வந்து விஷயம். அதுல எல்லாமே வந்து இவர்கிட்ட வந்து அது ஊசி ஏத்துற மாதிரி. 2035ல உனக்கு மட்டுமே சினிமா பண்ணிக்கலாம். அப்போதான் முடிவுக்கு 10 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நீ சூஸ் பண்ணி உனக்கு வேண்டியன்ற முறையில் பார்த்துக்கலாம். 2035ல நீ சினிமா தேட்டருக்கு போக வேணாம், கண்ணாடி போட்டுக்கிட்டு சினிமா பார்க்கலாம். எல்லாமே ஏஆர் கிளாஸ் ஆகிடும். இப்போ ஏஐ வருதுல நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஆனஸ்ட்லி இப்போ யூடியூபே எடுத்துக்காங்க. பிஃபோர் யூடியூப் வாஸ் தேர், ஃபார் அஸ் டு ஈவன் காஸ்ட் ஒரு ஃபைன் நியூ டேலண்ட் ரொம்ப கஷ்டம். இப்போ யூடியூப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்ததுனால உங்களுக்கு வந்து யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு அ ஸ்டூடியோ ஆர் ட்ரை சான்ஸ் எனிவேர். உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருந்தால் யூஆர் ஏபிள் டு மேக் யுவர் ஓன் கண்டென்ட் அண்ட் அதை பார்த்து நாங்கள் வந்து இப்போ வரோம். ஸோ அதே மாதிரி ஐ திங்க் ஏஐ வந்து ஒன்லி மேக் இட் மோர் எஃபிஷியன்ட். ராஜாவோட உணவு எப்படி இருக்கும்ன்றது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்த உணவு அவ்வளவு பிரமாதமாக, உலகத்தில் பெஸ்ட்டு என்னவோ 1000 இடத்துல சாப்பாடு கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது. அதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் சாப்பிட்ற சாப்பாட்டை வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும், கீழே பணிபுரிகிறவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு. நீங்கள் வந்து மாதம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்கன்னா கூட அது பெரிய ஈடாகாது. Let's welcome a darling actor Parthiban sir to the stage. உங்களோட நிறைய பேசுறதுக்கு முன்னாடி ஒரு லேடியும் ஒரு போடியம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பேசலாம். நீங்கள் நில்லுங்க, நீங்கள் இருக்க தைரியத்தில் தான் நான் பேசுகிறேன். வாங்க, நீங்கள் வீட்டுக்கு போகலாம். இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது புத்திசாலி, அதிபுத்திசாலி, அதுக்கு மேலே ஒன்று இருந்தால் அவங்க தான் இன்ஃப்ளூயன்சஸ். புரியுதா? புத்திசாலிகள், அதிபுத்திசாலிகள், அதுக்கு மேலே ஒருத்தர் இருந்தால் அவன் தான் இன்ஃப்ளூயன்சஸ். இன்ஃப்ளூயன்சர்ன்றது சாதாரணமாக இருக்க முடியாது. இல்லாட்டி இவ்வளோ சராசரி மக்களுக்கு நடுவில் எப்படி இவங்க மட்டும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு பேர் வாங்குறாங்கன்னா அதுக்கு ஒரு அதிகமான புத்திசாலித்தனம் இல்லையா மணிமேகலை? ஆனால் இந்த ஹாலில் இருக்கிற புத்திசாலிகளில், இன்ஃப்ளூயன்சரில் பெஸ்ட்டு புத்திசாலி வந்து மிஸ்டர் சிவசங்கர். இந்த ஐஓவுடைய நிறுவனர் மிஸ்டர் சிவசங்கர். அவர் தான் ஒரு பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர். அவர் இப்போ வரும்போது என்கிட்ட சொன்னார், இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கெல்லாம் ஒரு போட்டி வச்சுருக்காங்க போல இருக்குது. 1 இயரில் 1 crore கிராஸ் ஆகிற அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணால் இவ்வளோ இன்சென்டிவ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதை யார் ரீச் பண்ணுறீங்களோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் நிறைய இன்சென்டிவ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து நான் வந்து உறுதிமொழி கொடுக்குறேன். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய வேலையை காட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நான் இப்போ இவ்வளோ தூரம் மேடையில் பேசுகிறேனே தவிர, முதல்ல நான் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது நாடகத்தில் நான் ராஜாவாக வேஷம் போட்டுட்ருப்பேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது, சோறு இருக்காது. அப்போ நான் போய் ரப்பர் ஸ்டாம்ப் விற்கிறதுக்காக போகிறேன். ராவ் ரப்பர் ஸ்டாம்புன்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ஒன்று இருக்கும். அங்கே போய் ரப்பர் ஸ்டாம்ப் வந்து 40% கமிஷன். ₹1 விற்றோம்னா 40 பைசா கிடைக்கும். அப்போ சாப்பாடு வந்து ₹1.60. லிமிட்டட் மீல்ஸ் வந்து ₹1.60. அந்த ரப்பர் ஸ்டாம்புக்காக நான் எடுத்துகிட்டு போய் பாரிஸ் கிரீஸ், ஏன்னா கோடம்பாக்கம் போக மாட்டேன். ஏன்னா கோடம்பாக்கத்தில் நாளைக்கு நான் ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டேன்னா எல்லோரும் நம்மளை கேவலமாக நினைப்பாங்களேன்ட்டு கோடம்பாக்கத்தை விட்டுட்டு பாரிஸ் பக்கத்தில், அந்த பக்கத்தில் எங்கேயாவது போய் எங்கே சினிமாக்காரெல்லாம் இல்லையோ அங்கே கொண்டு போய் விற்கிறதுக்காக 2 நாள் போயிட்டு வந்தேன். ஒரே ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் கூட என்னால் விற்க முடியல. அப்போது அவர் ராவுக்கிட்ட வந்து சொன்னேன், சார் ரப்பர் ஸ்டாம்ப்லாம் விற்கவே முடியாது சார், ஏன்னா எல்லா வீட்லேயும் எல்லார் கடையிலையும் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குது சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அதுக்கு பேசுகிறது கற்றுக்கணும். அவனுடைய ரப்பர் ஸ்டாம்ப் வாங்கி அது ஆல்ரெடி கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கும். பாருங்கள், உங்கள் ரப்பர் ஸ்டாம்ப் தேஞ்சு இருக்குது, இந்த ரப்பர் ஸ்டாம்ப் பாருங்கள் தேயாதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஏகப்பட்ட கதையை சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்போ தான் ஒரு ரப்பர் ஸ்டாம்பை விற்க முடியும். முதல்ல நீங்கள் பேச கற்றுக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் பேச கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி, அதாவது அந்த 40% கமிஷன் வாங்குறதுக்காக தான் நான் பேசவே கற்றுக்கிட்டேன். அப்படி ஆரம்பித்து இன்றைக்கி நான் வந்து மேடையில் இங்கே வந்து உங்கள் முன்னாடியே நான் நின்றுட்டுருக்கேன். நான் பெஸ்ட்டு இன்ஃப்ளூயன்சர் மிஸ்டர் சிவசங்கர் நான் சொன்னேன்ல. சமீபத்தில் சேனலோட இன்டர்வியூவில் வந்து மோகினின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு என்னோட உன்னை வாழ்த்தி பாடுகிறேன்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, பார்த்திபன் வந்து பயங்கர புத்திசாலி, தாஜ்மஹாலே விற்றுருவார். அவர் வாங்குறவனுக்கும் தெரியாது, விற்கிறவனுக்கும் தெரியாது, ஆனால் விற்றுருவார் தாஜ்மஹாலன்ட்டு அப்படின்னு என்னை பற்றி சொன்னாங்க. ஆனால் மிஸ்டர் சிவசங்கர் எப்படின்னா, அதே தாஜ்மஹாலை ஷாஜகான்ட்டே விற்றுருவார் அவர். அந்த மாதிரியான ஒரு பேச்சு திறமை. நான் சொல்கிறது பூரா சும்மா விளையாட்டுக்காக மேடைக்காகன்னு சொல்ல. நான் முதல்ல அவரை சந்திக்க ஆரம்பித்தது அப்போது மகாராஜா எப்பவுமே சந்தித்தது கிடையாது, இவரை சந்திக்கிற வரைக்கும்.
அவருடைய இடமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ராஜா இருந்தால் எப்படி இருப்பார், அவர் கோட் சூட்டில் இருக்கார், அவர் கிரீடம்லாம் வச்சுருப்பார். அந்த மாதிரி ஒரு ராஜாவாகவே நான் அவரை பார்த்துருக்கேன். எல்லோரும் லைஃப் ஸ்டைல்னு வாங்க, பட் இவருடைய ஸ்டைலே லைஃப் தான். அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்காது, அவரோட லைஃப் ஸ்டைலே அந்த மாதிரி தான். முதல்ல பிரமாதமான சாப்பாடுங்கிறத நான் எப்போ சாப்பிட்டேன்னா, நான் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு திண்டாடிட்டு இருந்து சினிமாக்குள்ளே போய் பாக்யராஜ் செட் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்ததுக்கு அப்புறமேல தாஜ் ஹோட்டலில் எங்கேயோ ஒரு ஹோட்டலில் ஃபஸ்ட் டைம் புஃபேன்னு ஒன்று பார்க்குறேன். அது வரைக்கும் நான் அப்படி ஒன்று பார்த்தது கிடையாது. வீட்டில் ஏதோ ஒரு ரசம், தேங்காய் சட்னி, இந்த லெவலில் தான் நான் இருந்தவன். நான் இந்த புஃபேயோட சிஸ்டம் என்னன்னு எனக்கு தெரியாது. அங்கே போனோன்னே வரிசையாக அந்த குண்டு குண்டான அந்த பாத்திரங்கள்லாம் இருக்குது. ஒரு பிளேட்டு கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு இன்னொரு தடவை அந்த வந்து எடுக்க முடியும்னு எனக்கு தெரியாது. ஒரே ஒரு தடவை பிளேட் கொடுப்பாங்க, ஒரே தடவை நம்ம எல்லாத்தையும் அள்ளினும் போல இருக்குன்ட்டு அந்த பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து பிரியாணி, தயிர் சாதம், ஊறுகாய், சட்னி, குருமா, பரோட்டா எல்லாத்தையும் வச்சு ஒரு பிளேட்டில் நான் எவனையும் பார்க்கல, சுற்றி முற்றி எவனையும் பார்க்கல. அது பசி, ஆதங்கம். முதல்ல இப்படி ஒரு சாப்பாடை பார்க்குறோம், மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது. உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு பரங்கி மலை மாதிரி ஆயிடுச்சு அந்த தட்டு. அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிடும் போது தான் பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்குறேன், எல்லாம் தட்டில் வந்து இந்த திருக்கழுக்குன்றத்தில் கழுகு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தா இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் மறுபடியும் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது. என் தட்டை 4 பேர் பார்த்தா உடனே எனக்கு கண் கலங்கிடுச்சு. இந்த பசி வந்து நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை நைஸாக அப்படியே வச்சுட்டு அப்படியே இறங்கி போயிட்டான். அதுதான் என்னுடைய முதல்ல ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் புஃபேன்னு சாப்பிட்றது. அந்த மாதிரி நான் இவரை சந்தித்ததுக்கு அப்புறமேல இந்த இடத்துக்கு வந்தால் அந்த ராஜாவோட உணவு எப்படி இருக்குன்றது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்த உணவு அவ்வளவு பிரமாதமாக, உலகத்தில் பெஸ்ட்டு என்னவோ 1000 இடத்துல சாப்பாடு கிடைக்கும், பட் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது. இப்போ நான் வந்து உட்காந்த உடனே நான் கை கொடுத்தேன், அவர் கை கொடுக்கல, ஒரு கிளாஸ் கொடுத்தாரு. அந்த கிளாஸில் ஜப்பான்லேருந்து வந்த ஒரு ஹாட் சாக்லேட் அந்த மாதிரி சம்திங் அதை கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆரோக்கியமாக ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேச ஆரம்பிங்கன்னு. அந்த மாதிரி அவர் எப்போவுமே நல்ல உணவெல்லாம் அவர் தான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஆஸ்திரேலியன் லேம்ப், அந்த மாதிரி அந்த லேம்ப்லாம் நான் வேறு எங்கேயும் சாப்பிட்டது கிடையாது. ஆஸ்திரேலியன் லேம்ப்லேருந்து லேம்போகனி வரைக்கும், அதாவது ஈட்டுறது ஓட்டுறது எல்லாமே பெஸ்ட்டுங்கிறது என்ன உண்டோ அது பூரா அவர் தான் செய்வார், அல்லது அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கலாம். அதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் சாப்பிட்ற சாப்பாட்டை வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும், கீழே பணிபுரிகிறவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு. நீங்கள் வந்து மாதம் 10 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்கன்னா கூட அது பெரிய ஈடாகாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி, அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே மாதிரி வந்தவொடனே சாப்பிடுங்கன்னு வர அவரே எடுத்து சர்வ் பண்ணுவார். அப்போ தான் நான் அவரை ஒரு ராஜாவாக ரசிக்க ஆரம்பித்தேன். இந்த ஐவோங்கிறது வந்து ஒரு சிவாலயம், சிவ ஆலயம். ஆலயம் வந்து நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த ஆரோக்கியன்ற விஷயத்தை நான் வந்து முதல்ல இவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இது சிவாலயம் மட்டும் இல்லை, ஒரு சரணாலயம். சரணாலயம்னா வேடந்தாங்கல் மாதிரி நிறைய பறவைகள் வந்து கூடுற மாதிரி நிறைய பலதரப்பட்ட மக்களை ஒரே டேபிளில் இவரோட பார்க்கலாம். அதாவது நிறைய கோயிலில் நவகிரகம் இருக்கும், ஆனால் நவகிரகத்துக்குன்னு சில கோயில் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரே அவருடைய டைனிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர் இருப்பார், ஒரு சராசரி மனுஷர் இருப்பார், ஒரு பெரிய விமானம் ஓட்டுறவர் இருப்பார். அந்த மாதிரி பலதரப்பட்ட மனிதர்கள் நம்ம அங்கே சந்திக்க முடியும். அதே மாதிரி ராஜான்னு சொன்னால் இவர்கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. கவிஞர்களை கூப்பிட்டு வந்து உட்காந்து பொற்கிழி கொடுக்கறதெல்லாம் கிடையாது இவருடைய வேலை. சொற்கிழி தான். சொற்கிழினா கவிஞரை கொண்டு வந்து உட்கார வச்சு இவர் தன்னுடைய சொற்களால் கிழிக்கிறது அவங்கள. இந்த மாதிரி சொல்லுங்கடா பார்க்கலான்னு மரபு கவிதையிலேருந்து புது கவிதை வரைக்கும் சும்மா இங்கேருந்து அப்படியே பீச்சை பார்ப்பார், அப்படியே ஒரு கவிதை சொல்லுவார். பார்த்திபன், இந்த கடலும் கரையும் சேர்ந்தே இருக்கிறது, நீ மட்டும் ஏன் பிரிந்து இருக்கிறாய் அப்படின்னு உடனே ரொம்ப ஸ்பான்டேனியஸாக பேச ஆரம்பிப்பார். அந்த மாதிரி சகல விதமான திறமைகளும் கொண்ட ஒரு மனிதர். அவரை சந்தித்தது, அவர் கூட பழகினது, அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனைவி வந்து சிக்கா ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட உயிர் போகிற கண்டிஷன். அப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க பிளட்டு ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஹஸ்பண்டு போய் கேட்டிருக்காரு, அம்மா உனக்கு என்னம்மா என்ன ரத்த பிரிவு என்னன்னு கேட்டிருக்காரு. அதை வந்து வேற ஒருத்தட்ட சொல்கிறாரு. அதாவது நான் போய் என் ஒய்ஃபுக்கிட்ட கேட்டேன். அதுக்கு ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுற மாதிரி ஒரு 2 வார்த்தை சொல்கிறாங்களே தவிர ரத்த பிரிவு என்னன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே கிடையாது. அப்புறம் என்னதாங்க சொன்னாங்க அப்படின்னா, அவங்க பி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரத்த பிரிவு என்னன்னு கேட்டால் பி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு அது புரியல. இவர் என்ன நினச்சிட்டுக்காரு, தன்னம்பிக்கையாக சொல்கிறாரு போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த பிளட்டை ஏற்றாமல் அந்த மாதிரி செத்தே போயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் விவரமே இல்லாமல் இருப்பாங்க. இவர்கிட்ட போனதுக்கப்புறம் நமக்கு நிறைய விவரம் தெரிஞ்சது.
உண்மையிலேயே நான் வந்து இதெல்லாம் ஏதோ பணம் வாங்கிட்டு பேசுகிறேன்னு சத்தியமாக நினைக்க வேண்டாம். ஆனால் நான் பணக்காரன் ஆனது காரணமே வந்து சிவசங்கர் தான். எப்படி பணக்காரன் நான் சொல்கிறேன்னா, உலகத்திலே மிகப்பெரிய வசதிங்கிறது என்னென்னா ஆரோக்கியமாக இருக்கிறது. என்னுடைய ஆரோக்கியம் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் கொண்டு போகணும்னு எனக்கு வந்து ஆசை, எனக்கு வந்த விஷயம். அதில் எல்லாமே வந்து இவர்கிட்ட வந்து அது ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு 10 டாக்டரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இவர் டாக்டருக்கு ஊசி ஏற்றிட்டு இருப்பார். அதாவது டாக்டர்கள் தெரியாத விஷயத்தை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். டாக்டர்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். சிவசங்கருக்கு வந்து ஒரு 100 டாக்டரேட் கொடுக்கலாம். இந்த 26 எலெக்ஷனுக்கு அப்புறமேல சிஎம் கிட்ட சொல்லி அவரை வந்து ஹெல்த்து ஃபுட்டு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே மினிஸ்டர் ஆக்கணும்னு வச்சிங்களேன், தமிழ்நாடு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தில் பெருசாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உங்களுடைய இந்த சந்தோஷமான இந்த நிகழ்வில் நானும் கலந்துக்கிட்டது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் மாதிரி, நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க, நான் ஏதாவது பதில் சொல்கிறேன், அப்படி முடிக்கலாம் இந்த நிகழ்ச்சியை. முதல்ல விரும்புகிறவங்க மைக்கை கேளுங்க, அப்புறம் கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எனக்கு தெரிஞ்சு நான் தான் இங்கே வந்திருக்க ஒரே ஃபிலிம் மேக்கர் இன்ஃப்ளூயன்சர். நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் அண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மேக்கர் டு வின் ஜூயன் இன்டர்நேஷனல் அவார்ட் சார். வெரி குட், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். அப்படியே போயிட்டு இருக்கு சார். சரி, தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் ஜோராக கை தட்டலாமே. நான் மேலே வரும்போதே கை தட்டினீங்க. அவர் என்னை விட பெரிய விஷயம்லாம் சொல்கிறாரு, நல்லா கை தட்டலாம் அவருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். சொல்லுங்க. ஆக்சுவலி உண்மையான விஷயம், உங்களை வந்துட்டு நம்ம தமிழ் சினிமாக்குள்ளே அடக்காமல் நீங்களும் ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் மேக்கர் தான். நான் நிறைய ஸ்வீடன்காரங்க ஃபிலிம் மேக்கர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறேன். உங்கள் ஒத்த செருப்பு படம் போட்டு காமிச்சு தான் இதை பாடுறா முதல்ல அப்படிலாம் சொல்லி நான் கர்வமாக தட்டியிருக்கேன். நான் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் மார்பு தட்டி சொல்லியிருக்கேன், இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி. ஒன்று ஒத்த செருப்பு, ஒன்று ஹேராம். இந்த 2 படத்தை தான் சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ சார் அந்த மாதிரி ஒரு கிரேட் ஃபிலிம் கொடுத்ததுக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போது ஃபிலிம் மேக்கிங்கை வந்துட்டு இப்போ நம்ம டிஜிட்டல் மீடியமாக வந்து மாத்திரதான் எங்களோட குறிக்கோள். நாங்கள் ஃபிலிம் குழுன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி வச்சு கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஒரு 400 பேர் வச்சு. ப்ளஸ் நம்ம டீச்சும் பண்ணிருக்கோம், நிறைய காலேஜுக்கு போய் சீஃப் கெஸ்ட் ஆகி டீச்சும் பண்ணிருக்கோம் சார். ஸோ ஃபிலிம் மேக்கிங்கை ஜனரஞ்சகமாக இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எடுத்துகிட்டு வரலான்னு ஒரு ஐடியாலையும் மூவ் பண்ணிருக்கோம். இந்த இன்ஃப்ளூயன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள உங்களோட கருத்து என்ன சார் அதை பற்றி? இல்லை, ஒரு சினிமா வந்து கமர்ஷியலாக இருந்து நான் ரொம்ப ஆர்ட்டாக மாற்றிக்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு என் மேலே ஒரு பயங்கர குறை உண்டு. நான் புதிய பாதைன்னு ஒரு படம் வரும்போது பயங்கர கமர்ஷியலான ஒரு ஃபில்ம் மேக்கராக வந்து வர வர நம்ம கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஹேரா மாதிரி படங்களை பார்த்து பார்த்து நம்மளும் கெட்டு போய் நம்மளை ஏதாவது இந்த மாதிரி நல்ல படங்கள் எடுக்கலாமேன்னு ஆசைப்பட்டு ஒத்த செருப்பு மாதிரியான படங்கள்லாம் எடுத்துட்டு அதை இப்போ நான் மாற்றிக்கிட்டு நான் கமர்ஷியலாக எப்படி மாறலாம்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா மறுபடியும் அது பழைய கதைக்கு போக சொல்கிறீங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்தை வந்து இப்போ எல்லாருமே வந்து ப்ரெஸ்ஸெல்லாம் நம்புறதை விட வெறும் இன்ஃப்ளூயன்சஸை தான் நம்புகிறாங்க. அவங்களுக்கு படத்தை போட்டு காமிச்சு அதன் மூலமாக கொண்டு போய், அதனால தான் நான் முதலே சொன்னேன் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்க புத்திசாலும் ரொம்ப அதிபுத்திசாலித்தனம்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே இருக்கிற இந்த நண்பர்கள்ட்ட கேளுங்க எப்படி ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணலான்னு. எனக்கு அது தெரியாது, எனக்கு படம் எடுக்க மட்டும்தான் தெரியும், பாம்பு மாதிரி நான். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? கேளுங்க. நீங்கள் எல்லார பற்றியுமே ப்ளஸ் மைனஸ்லாம் சொல்வீங்க. சரி, நம்ம சிவசங்கரன் சார் கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, உங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காது என்ன? இப்போ நான் வழக்கமாக மேடையில் வந்து ப்ளஸ் மட்டும்தான் சொல்லுவேன். இவ்வளோ நேரமாக நான் அவர் சொன்னது வந்து ப்ளஸ் மட்டும்தான் சொன்னேன். ஆனால் அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான கோவம் வரும். அந்த கோவம் வந்து ஏன் கோவம் வருதுன்னா, அவர் லெவலுக்கு அந்த திங்கிங் ப்ராசஸில் இல்லாதவங்களும் அவரால் சகிச்சிக்கவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம். இப்போ நீங்கள் கமல் சார்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், அவர் பேசுகிறது ஒரு நேரத்துக்கு அப்புறம் புரியாதுன்னு சொல்லிடுவோம், ஏன்னா நம்ம அந்த லெவலில் இல்லைன்னு. அந்த மாதிரி பட் இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவர் எல்லாமே பேசுவார். இப்போ நான் சமீபத்தில் ஒரு மேடையில் சொன்னேன் பிடிக்கிறது என்ன பிடிக்காது என்னான்ட்டு. ஜலதோஷம் நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும். யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் எல்லாருக்கும் பிடிக்கும், அது ஜலதோஷம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷங்கிட்ட பிடிக்காத விஷயம் எல்லாமே நமக்கு பிடிக்கிறதுக்கான விஷயம் அதுக்குள்ளவே இருக்கும். இதுக்கு மேலே இந்த கேள்விக்கு பதிலை நான் குழப்ப முடியாது. உங்க பாணியில சொல்லிட்டீங்க சார், கரெக்டாக சொல்லிட்டீங்க. குழப்பி சொல்கிறது இல்லையா? ஓகே. நான் எப்போ எனக்கு வந்ததுன்னா எங்கள் லூஸ் பண்ணிக்க எல்லாரும் ஆடினீங்க தெரியுமா, அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் கொஞ்சம் லூஸாக தான் பேசணும் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட். அப்புறம் மிஸ்டர் சந்தோஷ் நாராயணன் வந்திருக்காரு, இங்கே அவங்க மனைவி வந்திருக்காங்க. அந்த சந்தோஷ் அந்த பேரே வந்து அவங்க தான், அவங்க மனைவி தான். இல்லாட்டி வெறும் நாராயணன் மட்டும்தான் அவர். அந்த சந்தோஷ காரணமே அவங்க தான். ஆனால் தெரியாத மாதிரி சிரிக்கிறாங்க. என்னுடைய ஒத்த செருப்பு படத்தை பற்றி சொன்னீங்க, அதில் இருக்கிற அந்த பெஸ்ட்டு சாங், ஒரே ஒரு சாங், அந்த சாங்கை வந்து பண்ணது ஒரு மிஸ்டர் சந்தோஷ் நாராயணன். ராத்திரி பூரா என் தூக்கத்தை கெடுக்கிறதும் அவர் தான். என் தூக்கத்தை மட்டும் இல்லை, நிறைய பேரோட தூக்கத்தை கெடுக்கிறது அவர் தான். அவர் வந்து அதை ஜஸ்ட் லைக் தட் பண்ணுவார். இப்போ ராஜா சார்ட்ட போனோம்னா சீரியஸாக நம்ம ஒரு டியூன் போடுறதுன்னு உட்காந்துருப்போம்ல, இவர் வந்து கிரிக்கெட் ஆடிட்டு நடுவில் ஒரு பால் போடுற மாதிரி ஒரு டியூன் போடுவார். அந்த மாதிரியான ஒரு பெரிய அலாதியான புத்திசாலி. ஹாய் சார். நெக்ஸ்ட்டு.
ஆக்சுவலி எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் வந்து நீங்கள் ரொம்ப நிறையாவே பண்ணுவீங்க. இப்போ நீங்களே சொல்கிறீங்க கமர்ஷியல் சினிமா எடுக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. என்ன ரீசன்? ஏன்னா உங்களை இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணலாம். இங்கே இருக்கிற பல இன்ஃப்ளூயன்சஸ்மே டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த செக்மெண்ட்லேருந்து வந்திருக்கலாம். இப்போ நீங்களே கமர்ஷியல் போகிறதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மேடை இருந்தால் தான் ஆட முடியும். மேடை இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம ஆட முடியாது. கீழே நின்று ஆடினோம்னா யாருக்கும் தெரியாது. முதல்ல ஒரு மேடை வேணும். நான் ஆக்சுவலாக முதல்ல 2 படம் பண்ணும்போது பொண்டாட்டி தேவை, புதிய பாதை 2 படம் பண்ணேன். 3வது சுகமான சுமைகள்னு ஒரு படம் பண்ணேன். ஒரு நல்ல படம், குடும்பத்தோடு பார்க்குற படம். நான் குடும்பத்தோடு பார்க்குற படம்னு அனௌன்ஸ் பண்ணேன். பட் என் குடும்பம் மட்டும்தான் பார்த்தது, வேறு எந்த குடும்பமும் அந்த படத்தை பார்க்கல. அதனால் என்னாச்சுன்னா, அவார்டு வாங்கினா கூட அது வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃப் வேணும் இல்லையா? எதில் கொண்டு போய் வைக்கிறது? அப்போது டெஃபினட்டாக கமர்ஷியல் படம் பண்ணால் சரியாக இருக்கும்னு நான் உள்ளே வெளியேன்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் நிறைய நல்ல படங்கள் பண்ணி இப்போது நமக்கு எந்த ப்ரொடியூசருமே எனக்கு படம் கொடுக்க ரெடியாக இல்லை. காரணம் என்னென்னா, நான் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணுறேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. அதை அடித்து உடைக்கணும்னா நான் மறுபடியும் கமர்ஷியல் படம் பண்ணணும். கமர்ஷியல் படத்தில் ஜெயிச்சு, இப்போ கமல் சார் கூட அப்படி தான், ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் ஒரு நல்ல படம் எடுக்கலாம். ஆனால் நமக்கு மேடை அமைக்கிறதுக்கு ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கணும். அதனால் பேரலாக மாறி பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். தேங்க்யூ. ஹாய் சார். ஹாய். நீங்கள் முன்வைக்கிற கேள்வியும் உங்கள் சிந்தனையும் நீங்கள் பேசுகிறதும் தனித்துவமாக இருக்குது. இது எப்படி சார் நீங்கள் புத்தகம் பார்த்துட்டு இதுவா படித்து அப்படியே தேய்ச்சி விட்டீங்க, அப்படியே படித்து அப்படின்னு கொஞ்சம். உண்மையிலேயே நான் வந்து படிக்கிறது ரொம்ப குறைவு. அதை சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்க. நான் நிறைய படிக்கிறேன்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. நான் நிறைய சிந்திக்கிறேன். நான் இங்கே சொன்னீங்களே, அந்த தனித்துவமாக இல்லைனா அந்த 35 வருஷம் கழித்து எனக்கு இந்த மேடை கிடச்சிருக்காது. டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே படம் பண்ணும்போது கூட அதில் ஒரு தனித்துவம் இருந்தே தீரணும். அது கட்டாயமான ஒரு விஷயம். அது ஒரு சர்வைவல் ப்ராப்ளம் மாதிரி. அதனால் இந்த தனித்துவங்கிற ஒரு பேர் நான் வாங்குறதுக்கு நிறைய போராட்டம், நிறைய சிந்தனை, நிறைய முயற்சி, நிறைய பயிற்சி, அது எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே தனித்துவமாக பேச முடியறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த திரு சிவசங்கரன் அவர்களுக்கும், ஐவோவில் வந்து டாக்டர் சூரியகலா, நளினி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே பில்லர்ஸ் மாதிரி நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸை ஒரே நேரத்தில் இங்கே பார்க்குறதுங்கிறது, ராத்திரியில் இந்த அப்படி மேலே பார்த்தோம்னா நிறைய நட்சத்திரங்களை பார்க்குற மாதிரியான ஒரு பெரிய சந்தோஷம். இப்படி தான் ஐஸ் வச்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய திரு சிவசங்கரன் சார் அவர்களை மேடைக்கு பலத்த கைத்தறி. நம்ம ஐஓ இன்ஃப்ளூயன்ஸ் 2025 ஸ்டேஜ்ல ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போகுது. என்னது? அது என்ன அப்படின்னா, யூடியூபர்ஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இவங்களுக்காகவே 20 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஐஓ ஒரு கிரியேட்டிவ் ஏஐ ஸ்டுடியோ லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இப்படி ஒரு அமேசிங்கான விஷயம், டேலண்ட்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த லான்ச்சிங் நடக்க போகுது. எஸ், இது உண்மையிலேயே கிரியேட்டர் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான அனௌன்ஸ்மெண்ட் தான். அது என்ன? ஐஓவோட கிரியேட்டிவ் ஏஐ ஸ்டுடியோ, அதில் என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்லாம் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறதுக்காக மரியாதைக்குரிய இன்ஸ்பைரிங் பர்சன் ஆல்வேஸ் மிஸ்டர் சி சிவசங்கரன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். மரியாதைக்குரிய அர்ச்சனா கல்பாத்தி மேம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். மரியாதைக்குரிய குஷ்மிதா கணேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். நீங்கள் 2 ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்க, ஏஐ எப்படி மூவியை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுதுன்னு. ஏஐ ஏற்கனவே 2 வருஷமாக நம்மோட வைரஸ் மாதிரி இருக்குது. இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் we will become adaptable to AI. Okay? The Darwin theory மாதிரி, people who are adaptable, they win. So, Tamil Nadu movie industry has to win and set as an example for the rest of the world. So, we have an idea that we will set up a lab in 10,000 square feet, probably in center of the thing in Rajanamalapuram or in near MRC Nagar, with the own building, and we will provide all the facilities free for swapping some of your revenue. So, நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்தால் போதும், you can come, you can develop the story and present it to 2 great producers. Like this, there are many producers, but these 2 are sample, they are great producers. இவங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, இவங்க காமிச்ச எக்ஸாம்பிள்ல எல்லாம் either free version or consumer version use பண்ணி they have done. But
சினிமோட்டோகிராஃபிக் வெர்ஷன்னு சொல்லி எக்ஸ்பென்சிவ் சாஃப்ட்வேர் இருக்கு. அதால் நாங்கள் 2026 ஜனவரி டு மார்ச் ஃப்ரேமில் we will get all the software from start to end and make it available to all content creators free of charge. You can participate. அது இல்லாமல் ஊரை கூட்டி தேரை இடுன்றதுக்காக இந்த ஸ்டுடியோ will not be owned by IO. Whoever wants to own, you can also take equity. Okay? See, டொனால்ட் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் வந்தபோது எல்லார்கிட்டையும் $5 தான் வாங்கினார். ஏன்னா அப்போ தான் அவங்க போய் ஒரு 10 பேரை ஓட்டு போட வைப்பாங்கன்னு. ஸோ உங்கள் கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு எல்லாருக்கும் ஈக்குவிட்டி கொடுத்துட்டா நீங்கள் எல்லாரையும் இழுத்துட்டு வந்து இதை சக்ஸஸ் ஆக்குவீங்க. அதுதான் கான்செப்ட். அண்டு இவங்க 2 பேரும் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஷை, அதால் நீங்கள் கேள்வி கேளுங்க, நல்லாவே பேசுவாங்க. எனி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஆடியன்ஸ் யூ கேன் டேக் ஃபார் கொஸ்டின்ஸ். டயங்கிராம் அப்டேட் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நல்லா போயிட்டுருக்கு. தி என்டையர் டீம் இஸ் அவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார், வந்துடுவார். நல்லா போயிட்டுருக்கு. என்டையர் டீமும் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டிஜிட்டல் ஸ்டுடியோஸை பற்றி கேளுங்கப்பா, கீழே இறங்கின உடனே மூவியை பற்றி கேளுங்க. ஸோ ஆடிஷன்ஸ் ஆல்ரெடி இப்போ ஒவ்வொரு மூவிஸ்க்காகட்டும் ட்ரை பண்ணோன்னா அதுவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. புதுசாக நியூ ஃபேஸஸ் யாராவது வரணும்னா. ஸோ அடுத்து இப்போ ஏஐயும் வரப்போ அந்த நியூ ஃபேஸஸ் இப்போ ஆடிஷன்ஸ்க்கு ஏதாவது ஒரு ரோல்ஸ்க்கு அப்ரோச் பண்ணணும்னா அது எப்படி இருக்க போகுதுங்க? ஐ திங்க் எப்போவுமே வந்து நம்ம டெக்னாலஜியை ஒரு எனேபிளராக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இன்ஃபேக்ட் ஐ ஃபீல் இப்போ ஏஐ வருதுல நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஆனஸ்ட்லி இப்போ யூடியூபே எடுத்துக்காங்க. பிஃபோர் யூடியூப் வாஸ் தேர், ஃபார் அஸ் டு ஈவன் காஸ்ட் ஒரு ஃபைன் நியூ டேலண்ட் ரொம்ப கஷ்டம். இப்போ யூடியூப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்ததுனால உங்களுக்கு வந்து யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு அ ஸ்டூடியோ ஆர் ட்ரை சான்ஸ் எனிவேர். உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருந்தால் யூஆர் ஏபிள் டு மேக் யுவர் ஓன் கண்டென்ட் அண்ட் அதை பார்த்து நாங்கள் வந்து இப்போ வரோம். ஸோ அதே மாதிரி ஐ திங்க் ஏஐ வந்து will only மேக் இட் மோர் எஃபிஷியன்ட். ஸோ நீங்கள் வந்து அதை ஒரு எனேபிளராக வச்சு இஃப் யூஆர் ஏபிள் டு கிரியேட் சம்திங். ஏன்னா இப்போ வந்து உங்களால் செட்டு போட முடியாது, உங்களுக்கு வந்து ஆடியோ சிங்க். இப்போ ஏஐ ஆக்சுவலி இஃப் யூ see all the other presentations, so many tools are there. Only cinema quality content it's expensive, otherwise you get a lot of free licenses. So அதை யூஸ் பண்ணி if you're able to create views for yourself and create a following, automatic opportunity வந்து தேடி வரும். Because இப்போ at AGS we actually most of our casting happens on YouTube and Instagram. We no longer have typical casting calls where people come in for auditions. We see what is already out there and then we take from there. So you should think of it as an enabler and use it to your advantage. இல்லை மேம், ஆல்ரெடி இப்போது ஆர்டிஸ்டோட சோஷியல் மீடியாக்குள்ளே நிறைய விதமான கான்டென்ட்ஸ் எல்லாருமே பப்ளிஷ் பண்ணுறாங்கங்க. அது மூலிமா வேற ஒரு நீஷில் அவங்களுக்கு ரீச் வந்தால் கூட அந்த ரீச்னால த கம்மிங் இன் டு சினிமாங்க. பட் அதுக்காகனே ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்காகட்டும் அதுக்கான அந்த குவாலிட்டிக்காகட்டும் அதை ஒரு ஆர்ட்டாகவே எடுத்துட்டு சோஷியல் மீடியாவுக்குள்ளே வர்றவங்களுக்கு ஆல்ரெடி ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. அண்ட் இந்த ஏஐன்னு எகெயின் வர்றப்போங்க மேம், ஏஐ ஆக்சுவலி என்னன்னா அந்த டெக்னிக்கல் சைட், அந்த கோடிங் ஆகட்டும் அந்த எடிட்டிங் ஆகட்டும் அவங்களோட ஒர்க்காக தான் போகுதே ஒழியங்க ஒரு ஆர்டிஸ்டாக அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன் ஆகட்டும் டேலண்ட்ஸ்க்காகட்டும் ஆல்ரெடி அந்த டாமினேஷன் இருக்குங்க. ஸோ அகைன் இது வர்றப்போ ஆர்டிஸ்ட் கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு செட்பேக்காக அமைஞ்சிடாதுங்களா? இல்லைங்க, நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ அவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஆனால் ரொம்ப ஃபியூ ஸ்டார்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஆடியன்ஸ் தான் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அது ஒரு ஸ்டூடியோவாலேயோ ஒரு டெக்னாலஜியாலேயோ அது பண்ண முடியாது. நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை நம்ம போடணும். அந்த ஸ்டார்டம்ன்றது வந்து பீப்புள் கையில் தான் அது இருக்குது. அது வந்து we don't know who they will acknowledge. So yeah. Hi sir, this is RJ Lokesh. நான் ஒரு தமிழ் பேச்சாளர். தமிழ் ஃபுல்லாகவே தமிழ் டெக்ஸ்ட் எடிட்டிங் எல்லாமே தமிழ் ஸ்டைல் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தமிழுக்கு இதில் ஸ்கோப் இருக்குமா இந்த டிஜிட்டல் ஸ்டுடியோவில்? எடிட்டிங் ஸ்டைல் ஆகட்டும், வேற என்ன தமிழ் ஃபுல்லாக என்ன ஸ்கோப் இருக்கும்? தமிழுக்கு நல்ல ஸ்கோப் உண்டு. தமிழை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஆமாம், இப்போ தாய்மொழியில் தானே நம்ம சினிமா பார்க்கறதையே விரும்புகிறோம். கண்டிப்பாக. ஸோ தமிழுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. பட் ஏஐ யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். பட் ஸ்டில் யூ ஹாவ் டு புட் யுவர் கான்ட்ரிபியூஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். என் பேர் திருநாவுக்கரசு. மைசூர்லேருந்து வந்திருக்கேன்.
சார் ரீஇமேஜின் 2030 நம்ம இந்தியன் சினிமா எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஜஸ்ட் அதோட ஃபியூச்சரிஸ்டிக் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? 2035ல் உனக்கு மட்டுமே சினிமா பண்ணிக்கலாம். ஆமாம், அப்போ தான் முடிவுக்கு 10 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நீ சூஸ் பண்ணி உனக்கு வேண்டியன்ற முறையில் பார்த்துக்கலாம். அப்போ தான் 2035ல் நீ சினிமா தேட்டருக்கு போக வேணாம், கண்ணாடி போட்டுக்கிட்டு படிக்கிறேன்னு சொல்லி சினிமா பார்க்கலாம். எல்லாமே ஏஆர் கிளாஸ் ஆகிடும் 2035ல். நான் தங்கமணி, ஜேர்னலிஸ்ட். அர்ச்சனா மேடம்க்கு ஒரு கேள்வி. மேடம், இப்போது ஏஐ டெவலப் ஆகிட்டுருக்கு, சாரும் ஸ்டுடியோ எல்லாம் வைக்கிறாரு. இப்போது இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் இப்போ ஏஐக்கு நிறைய ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க, நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது சினிமாவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது? அவங்க எப்படிலாம் தயாராகணும்? எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் சைடில் ஆஸ் அ ப்ரொடியூசராக எந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது? ஏஐயில் எது மாதிரி தயாராகி இருக்கணும் இவங்க? இப்போ வந்து கரண்ட்லி ஏஜிஎஸ்ல வந்து வி ஆர் யூஸிங் இட் ஃபார் ப்ரீ ப்ரொடக்ஷன் நிறையா. ஸோ ரைட் ஃப்ரம் ப்ரீவியூஸ் பண்ணுறதுலேருந்து ஸ்டோரி போர்டிங்ஸ், ஸ்கிரிப்டிங், இது எல்லாத்துக்குமே வந்து வி ஆர் யூஸிங் இட் எக்ஸ்டென்சிவ்லி. அண்ட் வி ஆர் யூஸிங் இட் இன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆல்சோ. விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், க்ளோனிங், திங்ஸ் லைக் தட். ஸோ போஸ்ட் அண்ட் ப்ரீ தான் இருக்குது. ரைட் நோ ஆக்டிங்க்குன்னு வந்து வி ஹவ் நாட் yet used it from a virtual production வந்து இன்னும் நாங்கள் போகலை. பிகாஸ் வி ஆர் ஸ்டில் நாட் ஏபிள் டு, அந்த காஸ்ட் ரேஷியோ இருக்குல்ல, எங்களுக்கு செட்டு போட்டு எடுக்கிறது ஸ்டில் சீப்பர் ரைட் நவ் கம்பேர்ட் டு த வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன். ஸோ ஷூட்டிங்க்கு இன்னும் இட்ஸ் நாட் yet come in, பட் ரைட் நவ் ப்ரீ அண்ட் போஸ்ட் இஸ் எக்ஸ்டென்சிவ். ஸோ எனிபடி ஹூ இஸ் சார்ட் ஆஃப் ட்ரைனிங் டு ஒர்க் தேர், வி ஆர் ஆல்சோ டேக்கிங் ஆன் as ADs and in the production team. ஒரு பலத்த கைத்தறல் அர்ச்சனா மேம்க்கும் குஷ்மிதா மேம்க்கும் நம்ம சிவசங்கரன் சாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஐஓ கிரியேட்டிவ் ஏஐ ஸ்டுடியோன்னு ஒன்று லான்ச் பண்ணுறோம் 20 crore rupees பட்ஜெட்டில். அது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்லி ஏஐ பவர்ட். இதுக்கு வந்து நீங்கள் எந்த அமௌண்ட்டுக்கு கொடுக்க தேவையில்லை, 0 upfront fund, உங்கள் ஈக்விட்டி இல்லாத 15% ரெவென்யூ ஷேர், வேர்ல்ட் கிளாஸ் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். பேசிக்காக யாருக்கு பில்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ், ஆட் ஃபில்ம் மேக்கர்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஃபில்ம் மேக்கர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது 10,000 square feet வருது. எல்இடி விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன், 40 ஒர்க் ஸ்டேஷன், டால்பி, சினிமா எக்யூப்மெண்ட் எல்லாம், அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட். நீங்கள் இப்போ இவ்வளோ நாளாக நம்ம வெங்கடேஷ் சார், நம்ம செந்தில் நாயகம் சொன்ன எல்லா அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் ஏஐ சம்மந்தமான உங்களுக்கு சினிமாட்டிக் குவாலிட்டியில் என்னென்ன இருக்கோ அட்வான்ஸ்டு வேர்ல்டில் அது எல்லாமே இருக்கும் ஒரே இடத்துல. ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ கண்டென்ட் ஜென்ரேஷன், விஎஃப்எக்ஸ், கேரக்டர்ஸ், வாய்ஸ், மியூசிக், இந்த மாதிரி ஒரு 25+ 30+ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட், ஹைப்ரிட் ப்ரொடக்ஷன் மாடல். ஆக்சுவலாக நான் சார் என்ன சொல்லுவார்னா, ஒரு உங்களோட வீடியோ வந்து ஒரு 5 minutes 10 minutes இருந்தால் போதும், ஒரு 5% ப்ரொடக்ஷன் இருந்தால் போதும், மீதி 95% வந்து இன்ஹவுஸாக ஏஐயில் வச்சு எடுத்துக்கலாம். நல்ல வெங்கடேஷ் சார் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட், ஸ்பீட் தட் சேஞ்சஸ் எவ்ரி திங். நீங்கள் ஒரு ஃபியூச்சர் ஃபில்ம் பண்ணணும்னா ஒரு கிட்டத்தட்ட 9 to 12 months ஆகும். ஆனால் இந்த ஸ்டுடியோவில் யூ குட் ஏபிள் டு டூ வித் 12 weeks. அதேமாதிரி கமர்ஷியல்ஸ் பண்ணணும்னா 4 to 8 weeks ஆகும். நீங்கள் வந்து 2 weeksல பண்ணிக்கலாம். மியூசிக் வீடியோஸ் வந்து 3 to 5 daysல பண்ணலாம். சோஷியல் கண்டென்ட் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். நெக்ஸ்ட், ட்ராமாட்டிக் காஸ்ட் ரிடக்ஷன், செட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு க்ரூ சைஸ், லொகேஷன், ஷூட்ஸ், ப்ரொடக்ஷன் டைம் எல்லாத்தையுமே ஒரு 61% கட் டவுன் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இது வந்து சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே 20 crore பட்ஜெட்டில் பண்ணுறோம், 10,000 square feet. நெக்ஸ்ட், வேர் ஸ்டோரிஸ் மீட் சிலிகான். ஆக்சுவலாக ஃப்ரீ ஆக்சஸ், 15% ரெவன்யூ. இதுதான் இவங்க இன்ஃப்ளூயன்சஸ் யார் வேணாலும் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். நோ நீட் டு பே எனி திங். ஒன்லி திங் வந்து அவங்களோட ஈக்விட்டி இல்லாட்டி ரெவன்யூ ஷேர் பண்ணுற மாடலில் இருக்கும். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஏஐ பேஸ்ட் ஹாலிவுட் குவாலிட்டியில் ஒரு மூவி ஸ்டுடியோ பண்ணுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வைபான பர்சன். எவ்வளோ சினி பர்சனாலிட்டிஸில் பழகியிருக்கோம், ஆனால் ஒன் ஆஃப் த அமேசிங் சோல். உங்க எல்லாருக்குமே பிடிச்ச மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். 10,000 packs. This time for lights, camera, action. 10,000. அர்ச்சனா கல்பாத்தி மேம் அவர்களுக்காக அந்த மொமெண்ட் மரியாதைக்குரிய சந்தோஷ் நாராயணன் அவர்கள் குஷ்மிதா கணேஷ் அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்.